ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் பட்ஜெட் வந்து ரொம்ப லிமிட்டட், டைமும் வந்து லிமிட்டடு, அப்புறம் அதுக்கான ரிசோர்ஸும் வந்து லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, ஸோ மோஸ்ட் பீப்புள் எனக்கு தெரிஞ்சு வந்து இம்பாசிபிள் பண்ண முடியாது, நீங்கள் கொடுக்குற டைம் லிமிட்டும் கம்மியாக இருக்குது, பட்ஜெட்டும் வந்து கம்மியாக கொடுக்குறீங்க, அண்ட் ரிசோர்ஸஸும் வந்துட்டு அவ்வளோ இல்லை. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்படி தானே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாஸ் வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மங்கள்யான். அது வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸில் தான் வந்துட்டு இது பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. ஐஎஸ்ஆர்ஓ வந்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டு இன்டர்பிளானட்டரி மிஷன் டு மார்ஸ் வந்துட்டு இது பண்ணது இதுதான். கிட்டத்தட்ட வந்து இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா November 5th 2013. ஆனால் மார்ஸ் ரீச் ஆனது வந்துட்டு September 24th 2014 தான். ஸோ ஐஎஸ்ஆர்ஓ வந்து மிஷன் காஸ்ட்டு இதுக்கு செலவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 450 crores தான். உங்களுக்கு இது அதிகமாக இருக்கா? இது ஆக்சுவலாக வந்து கம்மி. இங்கே லெசன் என்ன நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பெண்ட் லெஸ் அண்ட் பிகம் சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. த லெசன் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் கேன் ஃபோர்ஸ் பெட்டர் திங்கிங். ஏன்னா இப்போ நம்ம வந்து இது பண்ணும்போது உனக்கு இவ்வளோ தான், நீ இதிலேயே நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து பெட்டர் ஐடியாஸ் வந்து தோன்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே இருக்குது, உங்களுக்கு எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன், நீ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் போது வந்துட்டு அப்போ க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்துட்டு அங்கே வராது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ காசு இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அடுத்த லெவல் ஆஃப் திங்கிங் வந்து வராது. இப்போது அதாவது ஒரு பெட்டரான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து இப்போ லிமிட்டடாக இருக்கும்போது வந்து அப்போ தான் வந்து நமக்கு தோணும், எப்படின்னா கேன் வி டூ திஸ் டிஃப்ரெண்ட், இப்போ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குது, டைம் லிமிட்டும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இதை வந்து இன்னும் சிம்பிளாக வந்து நம்ம பண்ணலாம், ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் வந்து பண்ண முடியும், ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வரும். ஸோ கேன் வி மேக் திஸ் சிம்பிள், அப்புறமா வந்து கேன் ரீயூஸ் சம்திங், இதையே வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இப்போது அதாவது ஒரு 10 ரூபா தான் பட்ஜெட், உனக்கு நீ எதை வந்து வாங்கிக்கா அப்படின்னும் போது நமக்கு 1000 ஐடியா வரும். 10 ரூபாயில் என்ன நல்லா கிடைக்கும்ன்றது நம்ம வந்து லிஸ்ட்டு போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகும், நம்ம வந்து இது வாங்கலாம் 10 ரூபாக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு